ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சபரிமலையில் மூதாட்டி வேடத்தில் சென்று தான் தரிசனம் செய்ததாக கொல்லத்தைச் சேர்ந்த மஞ்சு என்ற இளம்பெண் பேஸ்புக்கில் வீடியோ பதிவுடன் வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இளம் பெண்கள் செல்லலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்ததில் இருந்து கேரளாவில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. மேலும் சபரிமலை வரும் இளம் பெண்களை பக்தர்கள் மற்றும் இந்து அமைப்பினர் தடுத்து திருப்பி அனுப்பி வருகின்றார்கள். சமீபத்தில் பிந்து மற்றும் கனகதுர்கா என்ற 2 பெண்கள் பலத்த பாதுகாப்புடன் சபரிமலையில் தரிசனம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அன்று தொடங்கிய கலவரம் இன்றும் தொடர்கிறது. இந்த நிலையில் கொல்லம் மாவட்டம் சாத்தனூர் பகுதியைச் சேர்ந்த தலித் பெண்கள் கூட்டமைப்பின் தலைவி 36 வயதான மஞ்சு என்பவர் தான் நேற்று முன்தினம் காலை சபரிமலை சென்று தரிசனம் செய்ததாக பேஸ்புக்கில் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக அவர் தான் சென்றதற்கான வீடியோ ஆதாரத்தையும் வெளியிட்டுள்ளார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் தான் கருப்பு சேலை அணிந்து தலைமுடியை வெள்ளையாக்கி வயதான தோற்றத்தில் தான் சபரிமலை சென்று தரிசனம் செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் போலீஸ் பாதுகாப்பு இல்லாமலேயே தான் தரிசனம் செய்து திரும்பியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவர் இதற்கு முன்பும் சபரிமலை செல்ல முயற்சித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது தொடர்பாக போலீசோ தேவசம் போர்டோ கேரள அரசோ அதிகாரப்பூர்வமாக எந்தவித கருத்தும் தெரிவிக்கவில்லை. மேலும் மகர விளக்குக்கு முன்பு மேலும் சில பெண்களை தரிசனம் செய்ய வைக்க கேரள அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் பரவியதை அடுத்து பம்பை முதல் சபரிமலை வரையிலும் பக்தர்கள் தீவிர கண்காணிப்பில் உள்ளார்கள். இந்த நிலையில்தான் மகர விளக்குக்கு இன்னும் 5 நாட்களே உள்ள நிலையில் மேலும் ஒரு பெண் தரிசனம் செய்ததாக வீடியோவை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். ஆனால் இந்த சம்பவத்தை பலரும் மறுக்கின்றார்கள். அவர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்யவில்லை என்றும் வேறு ஒரு இடத்தில் இருந்து கொண்டு அவர் வீடியோ எடுத்துள்ளார் என்றும் கூறுகின்றார்கள். மேலும் சந்நிதி பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவை போலீசார் மாலை 4 மணி முதல் ஆராய்ந்து வருகின்றார்கள். மேலும் போலீசார் அனுமதி இல்லாமல் மாறுவேடத்தில் சென்று வந்ததால் இது போலீசாரின் பாதுகாப்பு குளறுபடி என்று குற்றம் சாட்டப்பட்டது. பயங்கரவாதிகள் எவர் வேண்டுமானாலும் இப்படி மாறுவேடம் பூண்டு சபரிமலை பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையலாம் என்று பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். மேலும் இந்த பெண் மாறுவேடம் போட்டது என்பது கிரிமினல் குற்றம் என்பதால் பம்பையில் அவர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து போலீசார் இது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.